So match 23 between Sri Lanka and Nepal at Florida, unfortunately மழைனால abandon ஆயிடுச்சு மக்களே. So இது not a good news for Sri Lankan team and Sri Lankan fans நான் சொல்லுவேன், because அவங்க ஆல்ரெடி 2 மேட்ச் ஆடி 2 தோத்துட்டாங்க. ரிமைனிங் 2 மேட்சஸும் அவங்க கம்பல்சரியா வின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் மழையில கேன்சல் ஆனதுனால அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட், நேபாளுக்கும் ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ ஸ்ரீலங்காவோட குவாலிஃபிகேஷன் டு சூப்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். ஃபீல் சோ சாரி ஃபார் ஸ்ரீலங்கா. அண்ட் ஃப்ளோரிடால இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 7 days வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டே சரியில்லைங்க. ஸோ ரிமைனிங் மேட்சஸ் ஃப்ளோரிடால இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மழைனால ஹேம்பர் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ we have to wait and see. மழைனால கேன்சல் ஆகி என்னென்ன டீம்ஸ்லாம் அஃபெக்ட் ஆக போறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு ஸ்ரீலங்கா ஆயிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஆயிடுச்சுங்க ஸ்ரீலங்காக்கு. ஏன்னா இப்போ அவங்க அதர் டீம்ஸ்லாம் வந்து லைக் பங்களாதேஷ் அவங்களாம் வந்து ரிமைனிங் 2 மேட்சஸ் தோக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்களும் ஒரு மேட்ச் இருக்கு, அதை வின் பண்ணி 3 பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன் ஸ்ரீலங்காக்கு இது வரைக்கும். நேபாள் பாத்தீங்கன்னா அவங்க இந்த வேர்ல்டு கப் ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதான் விளையாடுறாங்க, நாட் அ பிக் டீல். பட் டெஃபினட்டா இந்த மழைனால வந்து பாத்தீங்கன்னா பல டீமோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப அடிவாகும் என்னோட ஒரு ஃபீலிங். உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.